A shopkeeper offers 15.5% discount to the customer, still makes a profit of 20%. What is the cost price of a pair of jeans marked rupees 1100? Okay, in the question, a shopkeeper offers 15.5% discount. Discount percentage நமக்கு கொடுத்திருக்காங்க 15.5%. Next, to the customer still makes a profit of 20%. Profit என்னன்னு நமக்கு கொடுத்திருக்காங்க 20%. What is the cost price? CP என்னன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. Cost price of a pair of jeans marked rupees 1100. Jeans pair of jeans ஓட marked price MP என்னன்னு நமக்கு கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்ன, அதோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சிபி காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேல்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேல்குலேட் பண்ணிடலாம். நமக்கு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அண்ட் மார்க் ப்ரைஸ் யூஸ் பண்ணி எஸ்பி என்னன்னு கேல்குலேட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன ஃபார்முலானா எஸ்பி ஈக்குவல் டு எம்பி இன்ட்டு 100 மைனஸ் discount percentage divided by 100. இதில் சப்ஸ்டியூட் பண்ணி எஸ்பியோட வேல்யூ செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ என்னன்னு கேல்குலேட் பண்ணிடலாம். 1100 இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 15.5 divided by 100. 1100 into ஸோ 100 15.5 சப்ராக்ட் பண்ணிடலாம். Five, 4, 8, 84.5. 84.5 divided by 100. நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணிடலாம். மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால இந்த டேர்மும் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஜீரோஸ் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நியூமரேட்டரில் 11 இன்ட்டு 84.5. ஓகே, நார்மலாக 845 11ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் பாயிண்ட் வச்சுக்கலாம். 845 இன்ட்டு 11 5 4 8 1 5s are 5, 1 4s are 4, 8, 5, 9, 12, 9. இப்போ பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். 929.5 rupees. So SP equal to rupees 929.5. நம்ம எஸ்பி என்னன்னு கேல்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த எஸ்பி யூஸ் பண்ணி சிபி எப்படி கேல்குலேட் பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, நம்மக்கிட்ட செல்லிங் ப்ரைஸும் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் இருக்குது. அதை யூஸ் பண்ணி சிபி எப்படி கேல்குலேட் பண்ணலான்னா என்ன ஃபார்முலானா சிபி ஈக்குவல் டு எஸ்பி இன்ட்டு 100 divided by 100 plus profit percentage. இந்த SPயும் profit percentage யூஸ் CP equal to SP into 100 plus divided by 100 plus profit percentage. selling priceயும் profit percentage யூஸ் பண்ணி நம்ம CP என்னன்னு calculate பண்ணிடலாம். SP நம்ம இப்போ தான் calculate பண்ணியிருக்கோம். 929.5 into 100 divided by 100 plus profit percentage 20. So numerator 100 ஆல் multiply பண்ணால் 929.520 ஆட் பண்ணி பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட்ஸ் இருக்க மாதிரி பாயிண்ட் வச்சுக்கலாம். divided by 100 plus 20 120. okay, equal to 92,950 divided by 120.
இப்போ ஜீரோஸ் கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஜீரோ கேன்சல் பண்ணால் 9295 divided by 12. 9295 12ஆல் டிவைட் பண்ணி என்ன ஆன்சர்னு கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அந்த டிவிஷன் பண்ணிடலாம். $9,295 12ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 9 இருக்குது, அது 12 விட ஸ்மாலர் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் டிஜிட்டையும் எடுத்துக்கலாம். 92 எவ்வளோ டைம்ஸ் 92? 7 12s are 84. சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 8 again 7 times 7 12s are 84. 9 minus 4 5. next 5 கீழே இறக்கிக்கலாம். 4 12s are 48. balance 7. ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வச்சு ஒரு 0 ஆட் பண்ணி பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டூ டிஜிட்ஸ் இருக்க மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். 6 12s are 5 12s are 60. ரிமைண்டர் 10. ஆல்ரெடி பாயிண்ட் வச்சுருக்கனால இன்னொரு 0 ஆட் பண்ணி 8 12s are 96. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 2 டிஜிட்ஸ் இருக்க மாதிரி கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் CP ஈக்குவல் டு இந்த வேல்யூ ₹774.58. இதான் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இதான் ஆன்சர்.